ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம்லாம் பார்க்குறதுக்கு இயர்ஸை ஃபுல்லாக ரீகால் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியாக எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். மேட்ச் ஷீட்லேயோ இல்லை இந்த நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது கூச்சக்காரங்களே கேட்கும்போது ஈஸியாக ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10th சோஷியல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல ஓவராலாக பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். 1905 வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம் இது ரெண்டுமே நடந்திருக்கும். ஓகேங்களா. வங்க பிரிவினை அப்படின்றது இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேங்களா. இதுக்கு காரணம் கர்சன் பிரபு அவர்கள். ஸோ சுதேசி இயக்கம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பொருள்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 1906 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கியவர் வ.உ.சி அவர்கள். இதனுடைய தொகைன்னு பார்த்தோன்னா 10 லட்சம். இது வந்து போன டைம் எக்ஸாம்ஸில் வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ திரட்சி தொகை அப்படின்னா மொத்தம் வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு சிலது கொடுக்காம இருப்பாங்க, நம்ம ஒரு சிலது சேர்த்து சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1907 6க்கு அடுத்து 7ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1909 பார்த்தோம் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1914 முதலாம் உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். 1916 அடுத்து கொடுத்துருக்காங்க. 16 தன்னாட்சி இயக்கம் மற்றும் லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றது நடைபெறும். ஓகேங்களா. உங்களுக்கான கேள்வி, லக்னோ ஒப்பந்தம் யாருக்கும் நிலையில் நடக்கும், இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 1917 அப்படின்றது சம்ரான் சத்தியாகிரகம். இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. மேட்ச் ஷீட் அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து எந்தெந்த இயருக்கு என்னென்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துக முறையில் கேட்டிருந்தாங்க. சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்றது 1917, கேதா சத்தியாகிரகம் அப்படின்றது 1918. இதில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம்னு 1918 நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 1919 ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது ரெண்டுமே எதில் நடந்திருக்குன்னா 1919. அதுக்கப்புறம் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டமும் 1919 தான். 1920 கிளாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கமானது நடைபெறும். 1921 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 22 சௌரி சௌரா சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கும். 22 காவலர்கள் அப்படின்றது மாதிரி வந்து சம்பவம் நடக்கும். 1923 பொறுத்த வரைக்கும் சுயராஜ்ய கட்சி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். 1924 ஓகேங்களா. 24 டிஎன்பிஎஸ்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கும் நீதி கட்சியால். 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1927 வந்து சைமன் குழுவை வந்து வருகை தரும், அதான் சைமன் குழு நியமனம். 1928 மோதிலால் நேரு அறிக்கை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. உங்களுக்கான கேள்வி, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1930 உப்பு சத்தியாகிரகமும் முதல் வட்டமேசை மாநாடும் நடக்கும். முதல் வட்டமேசை மாநாடை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் அவர்கள் கலந்துக்க மாட்டாங்க. 2வதுல மட்டும் தான் கலந்துக்குவாங்க, 3வதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. 1931 பொறுத்த வரைக்கும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 2வது வட்டமேசை மாநாடு நடைபெறும். 1932 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பூனா ஒப்பந்தம் ப்ளஸ் 3ஆம் வட்டமேசை மாநாடு நடக்கும். பூனா ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடக்கும். ஓகேங்களா. ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது யாருக்கும் இடையில் நடக்குதுன்றதை பார்த்து வச்சுக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டிருக்கும். 1937 பொறுத்த வரைக்கும் மாகாணங்களில் ஃபஸ்ட் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படும். அப்படின்னா என்னென்னா 1920 ஒரு தேர்தல் நடைபெறும். அதில் தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று 37 வரைக்கும் 1937 வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான் இருக்கும். இடையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க ஆட்சி அமைக்காதனால நீதி கட்சியை தொடர்ந்து 17 வருடங்கள் ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டிட்டு காங்கிரஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருவாங்க. 37 தான் காங்கிரஸ் அப்படின்றது ஆட்சி அமைச்சு நாட்டில் ஆட்சி செய்யும். அடுத்தது பார்க்கலாம். 1939 2ஆம் உலகப் போர் நடக்கும். ஓகேங்களா. அந்த 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து போரில் இழுத்துருவாங்க. அவங்க பேரை இழுக்கவும் ஸோ கோபம் வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுன்னா அமைச்சரவை விலகிடும் 1939. 1940 ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்ற ஒன்று நடக்கும் மற்றும் தனிநபர் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு வந்து வினோபாபாவே அப்படின்றவருடைய தொடர்புடையதாக இது அமையும். ஆகஸ்ட் நன்கொடை எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 1940ஆம் ஆண்டு.
1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றது வரும். ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சர் ஸ்டெஃபான் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்வார். அவருடைய தலைமையில் கிரிப்ஸ் தூதுக்குழுவானது அங்கேருந்து இங்கே வரும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்ததும் 1942ஆம் ஆண்டு. 1945 வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. சிம்லா மாநாடு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாலும் 1945. 1948 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி நடக்கும். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு மெயின் ஒரு காரணம் வந்து ராயல் இந்திய கப்பற்படை புரட்சின்னு சொல்லலாம். 46 நடைபெற்றிருக்கும். அமைச்சரவை தூதுக்குழு வருகை தரும். இடைக்கால அரசு யார் தலைமையில் அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேரு அவர்களுடைய தலைமையில் அமையும். மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்தியா விடுதலை பெறுதல். மவுண்ட் பேட்டன் திட்டம்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 1948 தான் நமக்கு சுதந்திரம் தரதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அதுன்னு சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விடுதலை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இயர்ஸ். 1950 நம்ம நாடு குடியரசு அப்படின்றத வாங்கிடுவோம். ஓகேங்களா? 1949 நவம்பர் 26 நமக்கு என்னாகும், நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இந்த இதில் வந்து நமக்கு 10th புக்கில் இருக்கக்கூடிய ஓவரால் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சிலது விட்டுருக்கேன், உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வியூவர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பின்பற்றேன். பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரிவிஷன் வீடியோஸ் போடலாமா, இல்லை மொத்தமாக ஒரே இடத்துல இது ரிவிஷனுக்குன்னு இல்லாமல் நம்ம படிக்கும்போது ஒரே இடத்துல மொத்த இயர்ஸும் இருக்கிற மாதிரி படிச்சிட்டோம்னா இன்னும் யூஸாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.